யார் முதலமைச்சர்? 2 சிம்ம ராசி, 1 கடக ராசி, 3 சிம்ம ராசி சொல்லலாம். மதிப்புக்குரிய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், சனி உச்சம், குரு சுக்கிரன் நினைவு. இது அவருடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்து போட்டது. ஆனால் டைம் தெரியாது. டைம் இருந்தால் தான் கரெக்டாக சொல்ல முடியும். அந்த டேட்டில் அந்த ராசி தான். அதன் அடிப்படையில் இந்த பதிவு. திரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள், பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவர்கள், அவரும் சிம்மராசி, பூர நட்சத்திரம். அவருக்கு சூரியன் உச்சம். எப்பயுமே அரசை ஆள வேண்டும் என்றால் சூரியன், செவ்வாய், இது இரண்டும் அரசாங்க கிரகங்கள். இவர்களுக்கு அந்த சமயத்தில் சூரியனை குரு பார்க்கணும், இல்லை சூரியன் உச்சமாக இருக்கணும், இல்லை சூரிய புத்தி நடக்கணும், சூரிய அந்தரம் நடக்கணும். அப்படி இருந்தால் அந்த வாய்ப்புகள் கிட்டும். சூரியன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உச்சமாக உள்ளார்கள். சனி உச்சம் பெற்று உள்ளது, சூரியன் உச்சம் பெற்றுள்ளது, குரு கேது இணைவு, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது. இந்த 2 சிங்கங்களையும் சீமான், திரு மதிப்பிற்குரிய சீமான் அவர்களும் சிம்ம ராசி. இப்போ தற்போது சூரியன் உச்சம் பெற்றிருக்கார். அதாவது இன்றைய கிரக நிலைகளில் சூரியன் உச்சம் பெற்று உள்ளார். இன்னும் 15 நாளில் 12 நாளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த 3 ராசிகளில் யாராவது முதலமைச்சராக வருவாரா? அல்லது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் திரு மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண போனோம். சனிக்கிழமை அந்த ஐயர்கிட்ட யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு சும்மா கேட்டேன். சத்தம் கேட்கலையான்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. விசிலுன்னாரு. என் வீட்லேயும் என் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விசிலு தான் போடணும் அப்படின்ட்டு. என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம். அந்த குடும்பத்திலேயே ஒரு நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 30-40 பேர் விசில் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு அளித்தவர்கள் அனைவரும் விசில் தான் போட்டிருக்காங்க. இது சென்னையில் மட்டுமான்னு தெரியல. நான் அன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி நான் 5 மணி மேலே தான் ஓட்டு போட்டேன். ஒரு நிச்சயதாமலத்துக்கு போயிருந்தேன். அப்போது காரில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள், இளம் பெண்கள். இது இதுக்கு முன்னாடி ஓட்டு எத்தனை முறை போட்டிருக்கோம். அப்போல்லாம் அது மாதிரி ஒரு புரட்சி நடக்கலை. இப்போ புரட்சி நடந்திருக்கு. இந்த 2 சிங்கங்களை தோக்கடிப்பாரா திரு விஜய் அவர்கள்? ஆனால் விஜய் ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் இப்பொழுது தனகாரகன், அதாவது தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் தற்போது உச்சகம், இன்றைய கிரக நிலையில் உச்சம் பெற்றுள்ளார். இது இந்த 3 ராசிக்காரர்களுக்கும். இதில் யாருக்கு வரும் அப்படின்றது பதில் ஒட்டுமொத்தமாக 200 சீட்டை விஜய் பெறுவாரா அப்படின்னு ஒரு வழி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓட்டு 234 தொகுதியில் இவங்க 2 பேருக்கும் ஒரு 100% பார்த்தீங்கன்னா அதில் 30%, 35% டிஎம்கேவுக்கும், 30-35 இந்த ஒரு 4-5% தான் அவங்க வெற்றி பெறுவாங்க. ஏடிஎம்கேவுக்கும் எப்பயுமே உண்டு. நேரடியாக திரு மதிப்புக்குரிய மாண்புமிகு முதல்வரை திரு மதிப்பிற்குரிய திரு விஜய் அவர்கள் எதிர்த்ததால் அந்த திமுகவின் ஓட்டுகளை பிரிப்பாரா? திமுகவின் ஓட்டுகள் சிதறடிக்கப்படுமா? இந்த சிதறடிக்கப்பட்டால் யாருக்கு லாபம்? ஏடிஎம்கேக்கு லாபமா? ஒரு 234 தொகுதியும் விஜய் வென்றுடுவாரா? அல்லது இந்த திமுகவோட ஓட்டு, அந்த சிறுபான்மையர் ஓட்டுக்கள்லாம் திரு மதிப்புக்குரிய நடிகர் தலைவர், தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த ஓட்டெல்லாம் அப்படியே வந்துருமா? இப்படி ஒரு புரட்சி எம்ஜிஆரோட மக்கள் திலகம்
எம்ஜிஆர் அவர்களின் சாதனையை முறியடிப்பாரா விஜய்? இது என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் பாம்பு குடும்பஸ்தானத்தில் இருக்க சிம்மத்துக்கு வெற்றி பெறுமான்னா அது இதில் திமுகவின் பலவீனம், அதாவது இந்த ஓட்டுகளை பிரிப்பதால் எடப்பாடி அவர்கள், மதிப்புக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா? இல்லை முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கில் எல்லா திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாமே அதுலேருந்து விலகி போயிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தா பெரும் பலத்தோடு ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னா இதுக்கெல்லாம் தீர்வு நாளை மறுநாள் தெரிஞ்சிடும். இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சூரியன் உச்சம், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உச்சம். ஆகையால் சிம்ம ராசி வெற்றி பெறும் என்று நினைக்கலாம். ஆனால் விதி எதுவோ அதுதான். இது போன முறை சென்ற முறை 2016 165 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபேஸ்புக் முகநூலில் என் கையால் பேனால் ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். போன 2016 அது இப்பயும் முகநூலில் அந்த டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் ஏடிஎம்கே வின் பண்ணிச்சு. ஏடிஎம்கே தோத்துருன்னு சொன்னாங்க. 2வது முறையாக இது வரைக்கும் சரித்திரமே இல்லைன்னாங்க. ஆனால் அந்த சரித்திரத்தை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அதை உடைச்சாங்க. இப்போது அதே போல் திமுக உடைக்குமா? 2வது முறையும் திமுக ஆட்சி பெறுமா? முதலமைச்சர் சீட்டை தக்க வைத்துக் கொள்ளுமா? அல்லது விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுக்கும் செல்வாக்கு ஜெயிக்குமா? நாளை மறுநாள் பார்ப்போம். இதில் ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஓட்டு விஜய் அவர்களுக்கு விழுந்திருந்தால் 2 கட்சியும் தோற்றுறோம். ஆனால் ஒட்டுமொத்த ஓட்டு அங்கே நிறைய ஓட்டு போட்டாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை வச்சு கணக்கு போட முடியாது. ராசியின் அடிப்படையில் சிம்ம ராசிக்கு சூரியன் உச்சம், ஏடிஎம்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது என்னுடைய கருத்து. நான் எந்த அரசியலும் கிடையாது. அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம், வாழ்க.